காதல் மோகினி. தம்பி, என்ன தம்பி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு கிடக்கேன். ஏதோ யோசனையாவே இருக்கீங்க போல. ஆமாங்க பெரியவரே, கொஞ்சம் இந்த கிராமத்தை பத்தி தான் யோசிக்க வேண்டி கிடக்கு. கிராமத்தை பத்தி யோசிக்க என்னங்கய்யா இருக்கு? நீங்க செஞ்ச உதவியால தான் நாங்க இப்படியோ இருந்தவங்க இப்ப இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். இன்னும் சொல்ல போனா எந்த வசதியும் இல்லைன்னு இந்த கிராமத்தை விட்டு போனவங்க எல்லாரும் திரும்ப இந்த கிராமத்துக்கே வந்துட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். நானும் அதுதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல இப்ப ஒரு 200 குடும்பம் இருக்கும். எல்லாருக்குமே அடிப்படை தேவைக்கான வசதிகள் எல்லாம் இருக்கு. யாருமே இங்க தொழிலாளி கிடையாது, எல்லாருமே முதலாளிக தான். அவங்கவுங்க உழைப்ப வச்சு அவங்கவுங்க வருமானம் ஈட்டிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எல்லா வசதியும் இருந்தாலும் நம்ம கிராமத்துக்கு இன்னும் மருத்துவ வசதி மட்டும் வரல. அதுக்குதான் நம்ம ஊர்ல இருந்து வெளியூர் போய் மருத்துவம் படிக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் எப்படியாவது படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கிளினிக் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும். அததான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லது தம்பி. நீங்க இங்க வந்த இந்த 5 வருஷத்துல இந்த கிராமம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இன்னும் மருத்துவ வசதி மட்டும் வந்துருச்சுன்னா போதும். நம்ம யாரும் இங்க இருந்து எதுக்காகவும் வெளியில போகணுங்கிற அவசியமே இல்லை தம்பி. கண்டிப்பா இதுக்காக இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ராணாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஐயா, நீங்களா? சினிமேல ஐயா, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? நான் கேரளாவில இருந்து நேற்று தான் தம்பி வந்தேன். இனிமே என் கட்ட இங்கதான் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. சரிங்க ஐயா, வாங்க வாங்க, வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்க கூட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. உன்ன மாதிரி எல்லாம் நடக்க முடியறது இல்ல, வயசாயிருச்சு இல்லையா, அதான். அதனால என்னங்க ஐயா, நீங்க இன்னும் அப்படியேதான் இருக்கீங்க. கேட்க நல்லதான் இருக்கு ராணா தம்பி. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் உனக்கு பழைய ஞாபகம்லாம் வர்றதுக்கு மருந்து கொடுங்கன்னு என்கிட்ட கேட்கவே இல்லை? உண்மையான காரணம் என்னன்னா எனக்கு கேட்கவே தோணலைங்க ஐயா. விமலா தான் சொன்னாலே, நானும் அவ்வளோ அழாதீங்க, யாரும் இல்லாதவங்கன்னு. தனியா வாழ்ந்து எனக்கு வேற என்ன பசுமையான நினைப்பு இருந்துட போகுது. அதை நினைச்சு கஷ்டப்படுறதை விட இப்ப இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படுறதாயா எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ஊரு, என்னோட கிராமம், ஏன் என்னோட மக்கள் தான் இவங்கன்னு நான் நிம்மதியா இருக்கேன். முடிஞ்சா பழைய ஞாபகம் எதுவுமே வராம போறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க. அப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம், அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இப்படி எல்லாம் இருந்திருந்தா இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருப்பியா? கண்டிப்பாங்க ஐயா. எனக்காக அத்தனை பேர் அங்க காத்துட்டு இருக்கப்ப நான் ஏன் யாரும் இல்லாத மாதிரி இப்படி தனியா வாழ்ந்திருக்கணும்? அப்படி ஒரு குடும்பம் எனக்கு இருக்குன்னு விமலா சொல்லி இருந்தா கண்டிப்பா ஆரம்பத்திலேயே போயிருப்பேங்க. ஆனா இப்போதைக்கு இந்த நிலைமைக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால போக முடியாது. நல்ல வேலை, கடவுள் உனக்கு அப்படி ஒரு குடும்பத்தை கொடுக்கல. இல்லாட்டி உன்ன மாதிரி ஒரு வைரம் எங்க கிராமத்துக்கு கிடைச்சிருக்குமா ஐயா? சரியா சொன்னீங்க ஐயா. செங்கா இப்படி இருக்கானே, அவனோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும்னு நானே ரொம்ப பயந்துருக்கேன். ஆனா இப்ப எனக்கு அந்த பயமே இல்லை. அவனை என்னோட வாரிசுன்னு சொல்றதை விட ரணதீரனோட அடுத்த வாரிசுன்னு சொல்றப்ப எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. மாமா, சொல்லுடா செங்கையா. மாமா, அப்படி உங்களுக்கு ஒரு குடும்பமே இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை மாமா. எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துருங்க, நம்ம ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். ஆமா மாமா, உன்னோட பசங்க தான் சின்ன பசங்களா இருக்காங்க, அதனால நான் கட்டிக்கலாம் முடியாது. உனக்கு அண்ணன் பசங்க யாராவது இருந்தா சொல்லு, அவங்கள கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்திலேயே தங்கிடுறேன். நான் சொல்லல, இந்த மோகினிக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சு மாமா. சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னேன்ல, அவ சின்ன பொண்ணுன்னு கூட நீ சொன்னியே, பார்த்தல்ல எப்படி பேசுறான்னு. என்ன செய்யடி மோகனா குட்டி, எனக்கு தான் ஒரு குடும்பமே இல்லாம போச்சே. கவலைப்படாத, என்ன மாதிரியே உனக்கு பிடிச்ச ஒருத்தனை கட்டி வைக்கிறேன். உன்ன மாதிரினா
என்கிட்ட அடங்கி போறவனா? சேச்சே, எனக்கு அப்படிலாம் வேணாம்ப்பா. ஒரு அடங்காத அடாவடி பையதான் வேணும். அவனை நான் அடக்கணும். அப்பதான் இந்த மோகனோட பவர் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி விடுமா, சீக்கிரமே அப்படி ஒருத்தனை பார்த்து உன் தலையில கட்டி வச்சிடுறோம், சரியா? அப்பா. என்னடா தீரா? அப்பா என்னாச்சுப்பா உனக்கு? நானும் இந்த 10 நாளா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ யோசனையாவும் வருத்தமாவுமே இருக்க. உனக்கு எதுவும் பிரச்சனையா? என்னடா தீரா, அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல எனக்கு. அப்பா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா அது என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. ஏன் இப்படி இருக்க? ஒண்ணு இல்லடா தீரா, எல்லாம் சரியா போகும், நீ ஃப்ரீயா விடு. சரி அதை விடு. இன்னும் 4 நாள்ல சர்டிபிகேட் படி மோனாக்கு 18 வயசு ஆக போகுது. அதுக்கு அடுத்த நாளே ஒரு முகூர்த்தம் கூட இருக்கு. அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி இருந்த, அதையாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய், இப்போ என்னடா அவசரம்? கொஞ்சம் ஆற போட்டு செய்யலாம்ல. அப்பா நானே அந்த தீரை திரும்ப வந்துட்டான்னு கடுப்புல இருக்கேன். இவ வேற அந்த ஆளை தான் கட்டிக்குவேன்னு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கா. எப்படா அவ கழுத்துல தாலியை கட்டி என் பொண்டாட்டியா போகணும்னு துடிச்சுட்டு இருக்கேன். நீ இவ்வளவு அசால்ட்டா பேசுற, என்ன பாச்சு உனக்கு? டேய் தீரா, நான் முதல்ல சொன்னதுதான்டா, இந்த புள்ள கூட உனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப எல்லாம் ஏதாச்சும் ஒரு தடை வந்துடுது. அதான் மோகனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். அப்பா. டேய் தீரா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? அப்பா இத பாரு, அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதும் என் உயிரை என்கிட்ட இருந்து எடுக்கிறதும் ஒண்ணுதான். நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுற. அது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் மோகனா வேணும். முன்னாடி நின்னு பெத்த தகப்பனை என் கல்யாணத்தை நடத்தி வச்சா சந்தோஷப்படுவேன். இல்லையா எப்படி நடத்திக்கணும் எனக்கு தெரியும். டேய் தீரா, ஏன்டா இப்படி பேசுற? அப்பா உனக்காக தானடா இத்தனையும் செய்யறேன். அதான் கேக்குறேன், எனக்காக இத்தனையும் செய்யற நீங்க. அவ இருந்தாதான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்றேன். அத பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? இது பாரு தீரா, உங்க அம்மாவுக்கு என் மேல பெருசா விருப்பம்லாம் கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சதும் என்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டா. இப்ப வரைக்கும் எனக்கு உண்மையாதான் இருக்கா. ஆனா மோகன விஷயத்துல அப்படி கிடையாதுடா. ஆரம்பத்துல இருந்து அவளுக்கு உன்னை பிடிக்காது. உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்கி ஓடுறான். அது போக இப்ப அந்த தீரனை கட்டிக்க போறேன்னு சுத்திட்டு இருக்கா. இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமாடா? நீ நிம்மதியா வாழ்வியா? அது நினைச்சுதான்டா எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. கல்யாணம் ஆகி நடக்க வேண்டியது நடந்தா தன்னால என்கிட்ட அடங்கி கிடப்பா. அவன் மேல நானும் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்ப்பா. ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அவன் மனசுல ஒரு தப்பான ஆளா பதிஞ்சு விட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதை அவளுக்கு புரிய வச்சிடுறேன். அவளும் சந்தோஷமா இருப்பா, என்னையும் சந்தோஷமா வச்சுக்குவா. கவலைப்படாதப்பா. சரி வீரா, எனக்கு இந்த உலகத்துல உன்னோட விருப்பத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் உன் அம்மா மோகனாவுக்கு கூட தெரியக்கூடாது. இத வேற மாதிரி தான் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. உன்னை நம்பலாமாப்பா? என்னடா அப்பாவையே சந்தேகப்படுறியா? இல்லப்பா, கொஞ்ச நாளா உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அதனாலதான். எல்லாம் இந்த தீரனை பத்தி தாண்டா யோசிச்சு அப்பா இப்படி ஆயிட்டேன். சீக்கிரமே அவனுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கட்டுறேன். சரிப்பா, நீ பாத்துக்கோ. நான் போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதெல்லாம் பாக்குறேன். சரிடா, ஆனா ஜாக்கிரதை. ஏண்டி சரளா, என்ன பெரியம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாண்டி கூப்பிட்டேன். எங்க உங்க பெரியண்ணே மதுரைக்கு போறேன்னு சொன்னவே இன்னும் காணமே கேட்க. அண்ணே யாரோ விருந்தாளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. வரட்டும் பாப்போம். மதுரையில நமக்கு ஏகப்பட்ட சொந்தம் இருக்கு. இருந்தாலும் யார கூட்டியாரான்னு தெரியலையே. சரி சரி, உள்ள என் மருமகன் கிட்ட சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கூடுதலா பண்ண சொல்லு. ஏன் பெரியம்மா, என் அன்னிங்களை பத்தி உனக்கு தெரியாதா? எத்தனை பேர் வந்தாலும் நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு என்னைக்கு பஞ்சம் வந்திருக்கு. ஆமாடி, நீ சொல்றது சரிதான். என் மாமியா எனக்கு சொன்னதை நான் என் மருமகளுக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்துருக்கேன் பாத்துக்க. எத்தனை பேர் வந்தாலும் வயிறார பசியார சாப்பிட்டு போகணும். அதுதான் நம்ம குடும்ப பண்பாடு. அம்மா. அடடே அச்சிறுவேலே, வந்துட்டியா? வாப்பா வாப்பா. அட இது யாரு? எங்கேயோ பார்த்த வாக்குல இருக்கு. ஆமா பெரியம்மா, எனக்கும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா டக்குன்னு ஞாபகம் இல்ல.
என்ன சரலா அப்படி பாக்குற? உனக்கு இது யாருன்னே தெரியலையா? தெரியலண்ணே, எங்கேயோ பார்த்த ஞாபகம் மட்டும் இருக்கு, ஆனா சட்டுன்னு பிடிபடல. என்ன பண்ண? அக்கா தங்கச்சிலாம் அம்புட்டு ஒத்துமையா இருக்கீங்க. இவ உன் பெரியப்பா மக மகேஸ்வரி. ஏ மகேஷே, ஆமா புள்ள, ஏன் இப்படி போயிருக்கு? ஆள் அடையாளமே தெரியாம சோகமா கிடக்க. அது யாரு? உன் மகளா உன் பின்னாடி நிக்கிறது? ஏன் சரலா, என் மேல உனக்கு கோவமே இல்லையா சரலா? ஏன் பெரியப்பன் பண்ணதுக்கு நீ என்ன செய்வ? அப்படி இருந்த அன்னைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது நீ மட்டும்தானே. சரி அதை விடு, ஏன் நீ இப்படி இருக்க? இத்தனை நாளா எங்க இருந்த? காரக்குடியில உன்னை கட்டி கொடுத்ததா சொன்னாங்களே. ஏமா சரளா, வந்தவங்கள உள்ள கூட்டிட்டு போவோமா? பாவம், புருஷனை இழந்து கூட பிறந்தவனு கை விட்டுட்டான். ஏதோ கடை பிரச்சனையில நடு ரோட்ல வயசு பிள்ளைன்னு கூட பார்க்காம மகேஷ் மகளை சுத்தி 4 பயலுக ஏதோ கெட்ட வார்த்தையிலேயே பேசிட்டு இருந்தானுங்க. நான் வண்டியூருக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். அப்பதான் என் கண்ணில் பட்டுச்சுமா. யாருக்கோ பிரச்சனைன்னு உதவ போய் கடைசியில அடையாளம் தெரிஞ்சு விசாரிச்சா என் பெரியப்பா மக. எந்த ஆதரவும் இல்லாம நிக்குவோம்னு அழுதுச்சு. நான் நம்ம வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு வந்தேன். அப்பா செஞ்ச பாவம் புள்ளைய போட்டு தாக்குது. என் தங்கச்சி இப்படித்தானே 2 பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நின்னா. அது மாதிரி இப்ப நீ நிக்கிற. பாட்டி இங்க வர்றப்பதான் எங்க அம்மா சித்தி குடும்பத்துக்கு அவங்க அப்பா செஞ்ச துரோகத்தை சொன்னுச்சு. இதுல எங்க அம்மா தப்பு என்ன இருக்கு? எதுக்கு அதை திட்டுறீங்க? யாரு? மகேஷே, இது என்ன உன் மகளா? ஆமா பெரியம்மா. நீ ஏன் ஒரு புள்ள பூச்சி, வாயை திறந்து கூட பேச மாட்ட. ஆனா நீ பெத்த இவ என்ன இப்படி எடுத்த அடுப்புல வெடுக்குன்னு பேசுறா? பெரியம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, அவ அப்படித்தான் சின்ன வயசுல இருந்தே துடுக்குத்தனமாவே இருந்துட்டா. ஏய் வெண்ணிலா. என்னம்மா? எப்பல வெண்ணிலா, இப்படிதான் பெரியவங்களை எடுத்தறிஞ்சு பேசுவியா? பேசாம பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? எங்க அம்மாவை திட்டாதீங்க பாட்டின்னு மரியாதையா தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி விடுமா. சரலா, முதல்ல இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. சாப்பிட்டாங்களா என்னன்னே தெரியல. அப்புறம் உட்காந்து மத்த கதையெல்லாம் கேட்டுக்கங்க. சரிண்ணா, எல்லாரும் வாங்க உள்ள போவோம். வெண்ணிலா, நிலா, சூர்யா, பிரகாஷ். சூர்யா, சூரியன், நிலா காம்பினேஷன். டேய் நல்லா இருக்குல்ல? அந்த நிலா இந்த சூரியனுக்கு தான். அது என்ன சூர்யா நிலா? ஆதவங்கிறது கூட சூரியனோட பேருதான். ஆதவன் வெண்ணிலா பேர் பொருத்தம் நல்லாதான் இருக்கு. அந்த பிள்ளை எனக்கு தான். டேய் ஆதவா, நான் சொல்றது கேளு. எப்படி பார்த்தாலும் உன்னோட 4 மாசம் நான் தான் மூத்தவன். அதனால எனக்கு தான் நிலா. அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் நிலா. சரி விடு, நம்ம 2 பேருக்கும் வேணாம். நம்ம மாம்ஸ் கிட்டே போனை போட்டு கேட்போம். இந்த மாதிரி உன் கொழுந்திய மகன் ஒண்ணு வந்திருக்கு, அந்த பிள்ளை யாருக்கு கட்டி தருவேன்னு அவர் என்ன முடிவு சொல்றாரோ அதுபடி நடந்துக்கலாம். சரி போடுடா மாமனுக்கு போன. இந்தா போடுறேன் பாரு.